வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரா கிருஷ்ணா பிரேமை எனும் பக்தி காவியம். நான் உங்கள் கதை சொல்லி வைஷ்ணவி. இந்த உலகம் காதலை பல விதத்தில் பார்த்துருக்கும். ஆனால் தன் காதலையே தெய்வமாக, தனது தெய்வத்தையே நித்திய மணாளனாக ஏற்று வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் அர்ப்பணித்த ஒரு பக்தையின் கதை உங்களுக்கு தெரியுமா? ராஜபுத்திர அரண்மனையின் சுகபோகங்களை உதறி தள்ளி வீதிகளில் இறங்கி என் கணவன் என் கீழ்த்தர கோபாலன் மட்டும்தான் என்று உலகிற்கு உறக்கச் சொன்ன ஒரு ராணியின் பயணம் இது. விஷம், பாம்புகள், துயரங்கள் என மரணத்தின் நிழல் கூட அவளை தீண்ட முடியவில்லை. ஏனெனில் அவளுடைய அன்பின் கோட்டை மிகவும் வலிமையானது. இது மீராபாய் தன் உயிரான கிருஷ்ணரை உலகியல் தடைகள் அனைத்தையும் கடந்து இறுதியில் அவரோட ஐக்கியமான தூய அன்பின் ஆன்மீக காவியம். வாருங்கள், மீரா கிருஷ்ணா என்ற இந்த ஆடியோ நாவலுக்குள் பயணிப்போம். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள மேர்தா பகுதியின் அரண்மனையில் பிறந்தாள் இளவரசி மீராபாய். அவள் ஒரு ராஜபுத்திர குல இளவரசி. சிறு வயதிலேயே மீராவின் மனதில் கிருஷ்ணர் விதைக்கப்பட்டார். ஒரு முறை மீராவின் வீட்டில் ஒரு திருமண ஊர்வலம் நடந்தது. மீரா அதை பார்த்துவிட்டு தன் தாயிடம், அம்மா, எனக்கு யார் மணாளன் என்று கேட்டாள். அந்த நேரத்தில் தன் மகளை அமைதிப்படுத்த எண்ணிய தாய் அருகில் இருந்த ஒரு சிறு கிருஷ்ணர் விக்கிரகத்தை காட்டி, இவர்தான் உனக்கு பதி, அதாவது கணவர் என்று விளையாட்டாக கூறினார். அந்த ஒரு வார்த்தை மீராவின் மனதில் ஆழமாக பதிந்தது. அன்றிலிருந்து அந்த சிறிய கிருஷ்ணர் விக்கிரகமே அவளுடைய முழு உலகமானது. அவள் அந்த கிருஷ்ணரை தன் உயிரான கணவனாக கிரிதர கோபாலா என்று மட்டுமே நினைத்து கொண்டிருந்தாள். அந்த பிஞ்சு மனதில் கிருஷ்ணருடன் ஆடுவது, பாடுவது, அவருடன் பேசுவது மட்டுமே பிரதானமான வேலையாக இருந்தது. மீரா பருவம் அடைந்ததும் ராஜபுத்திர மரபின்படி அவள் சித்தூர் நாட்டின் சக்தி வாய்ந்த ராணா சங்ராவின் மகனான இளவரசர் போஜ்ராஜுக்கு மணமுடிக்கப்பட்டாள். அரண்மனை முழுவதும் அலங்காரங்களால் நிறைந்திருக்க மீராவின் இதயமோ துயரத்தில் உழன்றது. திருமணம் முடிந்த முதலிரவில் மீரா தன் கணவர் போஜ்ராஜிடம், நான் ஏற்கனவே கிருஷ்ணரின் திருமணம் செய்தவள், என்னால் உங்களை என் கணவராக ஏற்க முடியாது என்று நேர்மையாக தெளிவுபடுத்தினாள். போஜ்ராஜ் மீராவின் பக்தியை கண்டவர் மீராவுக்கு தடையாக இருக்கவில்லை. மாறாக அரண்மனைக்குள் ஒரு சிறிய கிருஷ்ணர் கோயிலை அவளுக்காகவே கட்டி கொடுத்தார். ஆனால் மீராவின் துயரம் போஜ்ராஜின் மரணத்திற்கு பிறகுதான் உச்சத்தை அடைந்தது. போரில் கணவன் இருந்ததும் மீரா மற்ற ராஜபுத்திர ராணிகளைப் போல உடன்கட்டை ஏறுதல், சதி போன்ற சடங்குகளை பின்பற்ற மறுத்தாள். அவள் உறுதியுடன், எனது மணாளன் கிருஷ்ணர் என்றும் உயிருடன் இருக்கிறார், என்னுடைய பதியாக அவர் என்றும் அழியாதவர் என்று அறிவித்தாள். மீரா விதவையான பிறகு வெள்ளை சேலை உடுத்தி அரண்மனைக்குள் முடங்கி கிடக்கவில்லை. அவள் தன் அரண்மனை ஆடம்பரங்களை உதறிவிட்டு ஒரு சாதுவைப் போல் முழங்கால்களை சுற்றி சலங்கைகளை கட்டிக்கொண்டு வீதிகளில் இறங்கி பாடினாள். கிருஷ்ணரின் நாமத்தை சொல்லி துறவிகள் கூட்டத்துடன் கலந்து கொண்டு நடனமாடினாள். இது அவளது மைத்துனருக்கும் அரச குடும்பத்துக்கும் பெரும் அவமானம் என்று கருதப்பட்டது. ஒரு ராணியின் செயல் இப்படி இருக்கக்கூடாது என்று கோபம் கொண்ட அவர்கள் அவளை கொல்ல பலமுறை முயற்சி செய்தனர். ஒருமுறை ஒரு சேவகன் மூலம் கொடிய விஷம் நிரம்பிய கோப்பையை கிருஷ்ணரின் பிரசாதம் என்று கூறி மீராவுக்கு அனுப்பினர். மீரா அதை கிருஷ்ணரின் அமிர்தம் என்று ஆனந்தத்துடன் முழு நம்பிக்கையுடனும் குடித்தாள். கிருஷ்ணரின் மகிமையால் அந்த விஷம் அவளை ஒன்றும் செய்யவில்லை. மற்றொரு சமயம் மலர்கள் நிறைந்த கூடை என்று சொல்லி விஷம் கக்கும் ஒரு நச்சு பாம்பை மீராவுக்கு அனுப்பினர். மீரா அதையும் கிருஷ்ணரின் அருளாக ஏற்று அந்த கூடையை திறந்தபோது அங்கே கிருஷ்ணரின் சிலையும் பூமாலைகளும் மட்டுமே இருந்தன. இந்த கொடுமைகள் அனைத்தும் மீராவின் பக்தியை பரிசோதித்தன. அவள் மரணத்தை கூட துச்சமாக மதித்தாள். ஏனெனில் இறைவனின் அன்பில் சரணடைந்தவர்களுக்கு பயமில்லை என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். கொடூரமான சூழலை தாங்க முடியாமல் மீரா அரண்மனை வாழ்க்கையை துறந்து கிருஷ்ணர் லீலைகள் நடந்த பிருந்தாவனம் சென்றாள். அங்கிருந்து இறுதியில் தன் மணாளன் ஆட்சி செய்த துவாரகைக்கு யாத்திரை மேற்கொண்டாள். துவாரகையில் உள்ள புகழ்பெற்ற துவாரகாதீஸ் கோயிலுக்குள் நுழைந்தாள். இதுவே அவளது இறுதி பயணம் என்று அவள் அறிந்திருந்தாள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மீரா கண்ணீருடன் தன் கடைசி பாடலை பாடினாள். பாடியவாறே கோயிலில் இருந்த கிருஷ்ணரின் விக்கிரகத்தை தழுவினாள். விக்கிரகத்தின் மீது தன் உடல், மனம், ஆத்மா அனைத்தையும் அர்ப்பணித்த
அந்த தழுவிய மறுகணம் அவள் ஒரு ஜோதி ரூபமாக மாறி கிருஷ்ணரின் விக்கிரகத்துடன் ஐக்கியமானாள். மீராவின் சேலை மட்டுமே சிலைக்கு வெளியே தொங்கியது. அவளது உடலை காண முடியவில்லை. மீராவின் இந்த காவியம் காதல் என்பதே பக்தி என்பதையும், பக்தி என்பது உடலை கடந்தது என்பதையும் உலகுக்கு நிரூபித்தது. ராதையின் வாழ்க்கையில் லீலைகள் நிறைந்திருந்தன. ஆனால் மீராவின் வாழ்க்கையோ முழுவதுமாகவே ஒரு தியாகம் நிறைந்த பக்தி பாடலாக அமைந்தது. இதுதான் என் முதல் கதை. ஏதேனும் நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னிக்கவும். நன்றி. அடுத்த கதையில் சந்திப்போம். பாய்.